இன்னைக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தி பற்றி தான் நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அது ரொம்ப முக்கியமான அதிர்ச்சியான செய்தி தான். அன்பு நண்பர்களே, நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது தேர்தல் களம் 2026. இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இன்னைக்கு செய்தி பத்திரிகைகள் ஏகப்பட்ட விஷயங்கள் அள்ளி வீசிட்டு இருக்கு. அதில் அதிர்ச்சிகரமான சம்பவங்களும் அந்த சம்பவங்களை தொகுத்து செய்தியாக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தி பற்றி தான் நம்ம தோழர் கணேஷோட நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அது ரொம்ப முக்கியமான அதிர்ச்சியான செய்தி தான். தினமலர் பத்திரிகை எது சார்பானதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட அவங்களுடைய அரசியல் சார்பை மீறி பணம் பாயுமா பதுங்குமா அப்படின்னு தேர்தல் களத்தில் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு செய்தின்னு கடந்து போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஒரு பத்திரிகையாளராக ஒரு அரசியல் நோக்கராக இதை அப்படி கடக்க முடியல. காரணம் என்னென்னா, 2016 ஒரு பெரிய கண்டெய்னர்னால நிறைய பணம் கிடச்சிது. அந்த பணம் இன்னைக்கு வரைக்கும் என்னாச்சுன்னு தெரியல. அது ஜெயலலிதாவுக்காக அனுப்பப்பட்ட தேர்தல் நிதிக்காக அனுப்பப்பட்ட ஒரு கண்டெய்னருங்கிற ஒரு விஷயத்தை இதுக்குள்ளே உடைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரியான கண்டெய்னர் விஷயங்கள் கண்டெய்னரான பணம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு போயிருக்குது. அது தலைமை பீடமான பாஜகவிலிருந்து போயிருக்குதுங்கிற ஒரு தகவலை இதில் வெளிப்படுத்துகிறாங்க. இதுதான் முழுமையான இந்த கட்டுரையில் இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது ஊழல் கட்சி திமுக அல்லது வேறு கட்சி இதெல்லாம் லஞ்ச லாவணியத்தில் புரள்றது, நான் இப்போ லஞ்ச பணத்தை கையால் கூட தொடமாட்டேன், கரப்ஷன் ஆட்சி எங்களுக்கு கிடையவே கிடையாது, நான் ஓட்டுக்கு பணம் பட்டுவாடா பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நல்லா போன தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையுடைய கூற்று இந்த இடத்துல எல்லாமே நொறுங்கி போயிடுது. ஏன்னா பாஜக தலைமையிலிருந்து கண்டெய்னர் கோடியல்ல கண்டெய்னராக தமிழ்நாட்டுக்கு பணம் வந்திருக்கு. அது எடப்பாடி அமுக்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறத இந்த செய்தியில் இருக்கக்கூடிய சாராம்சம். அதை பற்றி தான் தோழர் கணேஷ் கூட பேசுறதுக்காக வந்திருக்கோம். இது ஒரு வித்தியாசமான நிகழ்வு. இது மாதிரியான அதிர்ச்சியான செய்திகளை நம்ம எடுத்து டிஸ்கஷனுக்காக உட்கார்றது இந்த தேர்தல் களத்தில் ஒரு முக்கியமான வேலையாக வைக்கிறோம்னு சொல்லிட்டு, வணக்கம் தோழர். வணக்கம். இந்த செய்தி படிச்சிருப்பீங்கள்ல? இல்லை, இன்னைக்கு என்னன்னா, அதாவது நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க, பாஜகவுடைய சின்னத்தை தனது சின்னமாக செய்தித்தாளில் வச்சிருக்கக்கூடிய தினமலர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த பத்திரிகை இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியை போடுது. அது ரெண்டு வகையாக எடுத்துக்கலாம். ஒன்று, எடப்பாடி பழனிசாமி புலி. ஆமாம், புலி பதுங்கும். எதுக்குன்னா பாயிருக்கு. ஆமாம், ஒரு சினிமாவில் கூட ஒரு ஜோக் உண்டு, அவன் பாதி புலி எப்படிமா, என்னன்னா பதுங்குமா ஆனால் பாயாதான். இவர் அப்படி ஆளுன்னு சொல்லி இந்த செய்தியில் போடுறாங்க. பதுங்கிட்டாரு ஆனால் பாயலை, இது வரைக்கும் பாயலை. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பணப்பட்டுவாடாவை பற்றி இவங்க ஒன்று தான் சொல்லலை. அவங்க கொடுக்கும்போது நாங்கள் பக்கத்தில் நின்னோம்னு சொல்லலை, மீதி எல்லாம் சொல்லிட்டாங்க. நின்ன மாதிரியே தான் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை தினமலருக்காக எழுதினவர் அத்தனையும் பக்கத்தில் நின்று அப்படியே பார்த்த மாதிரி விவரிக்கிறார். இல்லை, இந்த மாதிரி செய்திகள் ஒரு காலத்தில் ஜூனியர் விகடன், குமுத ரிப்போர்ட்ரு, இந்த மாதிரியான புலனாய்வு பத்திரிகைகள் கூட எழுதாது. ஏன்னா அதுக்கு ஆதாரங்களை தேடும், அது சம்மந்தப்பட்ட பேட்டிகளை தேடும். நெட்ரிக்கன் மாதிரி, போலீஸ் செய்தி மாதிரி இன்னொரு லெவலில் இருக்கக்கூடிய புலனாய்வு பத்திரிகை தான் இதை வெளிப்படுத்தும். இந்த மாதிரியான வெளிப்பாடு இப்போ அதையெல்லாம் தாண்டி ஒரு தினசரி நாளிதழ் இதை வச்சிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தாமரை சின்னத்தையே முத்திரையை வச்சிருக்கிற தினமலர். அதாவது இப்ப தினமலர் செய்தி எழுதும்போது திமுகவை பற்றி எழுதலாம், காங்கிரஸை பற்றி எழுதலாம், கம்யூனிஸ்ட் கட்சி பற்றி எழுதும்போது கூட நமக்கு ஒரு நம்பகத்தன்மையில ஒரு கேள்வி இருக்கும். ஆமா, பாஜகவை பற்றியே அது எழுதுது அப்படிங்கிற போது அதில் கேள்விக்குரிய செய்தியா தேர்தல் களத்தில் எழுதுது. அப்ப இன்னொன்னு என்னன்னா, பணம் பட்டுவாடா செய்தார்கள், பணத்தை கொடுத்தாங்கன்னு சும்மா எழுதலை, மாலத்தீவில் வச்சு புள்ளி விவரங்களோடு எழுதுறாங்க. முதல் தவணையில் மாலத்தீவில் வச்சு அந்த ஒரு முக்கிய புள்ளியுடைய மகனை பக்கத்தில் வச்சுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. முக்கிய புள்ளி யாரு? ரொம்ப முக்கியமாக அதில் என்ன தெளிவாக சொல்கிறாங்கன்னாக்க, விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதாவுக்கு அவருடைய கணவர் அப்போ சம்பாதிச்சு வச்ச ஆண்டார் அழகர் திருமண மண்டபத்தில் ஒரு மிகப்பெரிய தொகைக்கான நெருக்கடி இருக்குது. அந்த நெருக்கடியை தீர்த்துட்டா நாங்கள் உங்களோட தேர்தல் உடன்பாடு செய்கிறதுக்கு தயார் அப்படின்னு அந்த அம்மா சொன்னதாகவும், அதுக்கு பின்னாடி இதை சரி பண்ணுறேன்னு சொல்லி பாஜக தலைமை அஷூரன்ஸ் கொடுத்து மாலத்தீவில் ஒரு முக்கிய புள்ளி முன்னாடி இந்த கூட்டணிக்கான ஒரு அச்சாரத்தை விதைச்சுதான் அந்த இடத்துல வச்சு இந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஒரு பெரும் தொகையை எடப்பாடி பழனிசாமிக்கு சேர்த்துற மாதிரி பண்ணதாகவும், அந்த பணம் இந்த விஷயத்தை திமுக தெரிஞ்சிருச்சு,
ஆனால் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக அதை சப்ளை பண்ணல. அதை வந்து திமுக தலைமை தெரிஞ்சுட்டு உடனடியாக உனக்கு இந்த பிரச்சனை தானே, வா உனக்கு தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி ஆண்டார் அழகர் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் செலவை முழுக்க நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அவங்களை தொகுதி பங்கீடு செஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அதோட முக்கியமாக என்னென்னா, ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் தான் இந்த பணத்தை கொடுத்த பின்னாடி இந்த பணத்தை வந்து ஏன் கொடுக்கல அப்படின்னு அமித்ஷா தலைமையிலான அங்கே இருக்கக்கூடிய பாஜக கேட்கும்போது ரொம்ப தெளிவாக இல்லை அதை தேர்தல் இதில் கழிச்சுக்குங்கன்னு சொல்லி நழுவி போகிற மாதிரியான ஒரு பதிலை போடுறாங்க. இது எப்படி அவ்வளோ சரியாக இதில் மிஸ் ஆன ஒரு பக்கம் இருக்குது நடுவில். என்னென்னா, சிவராத்திரி அன்னைக்கு இந்த பணத்தை செட்டில் பண்ணிடணுங்கிற பேச்சுவார்த்தையும் முடிஞ்சிருது. ஓ, சிவராத்திரி அன்னைக்கு இங்கே கோயம்புத்தூரில் வேலுமணியும் பிரேமலதாவும் கலந்துக்கிறாங்க. கும்பிட்டது அதுதான். அது அன்னைக்கு அந்த கட்சிக்காரங்க சொன்ன தகவல். ஆனால் அதுக்கு தொடர்பு அன்னைக்கு யோசிக்கல. இப்போ என்ன தோணுதுன்னு. ஆமாம், அது நீங்கள் அந்த இல்லை, நான் அந்த யோசனைக்கு வரல. இல்லை, அந்த செட்டில்மெண்ட்டுங்கிறது இருக்கும் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு அது என்னவா இருந்திருக்கும்? ஆமாம், அதிகபட்சம் என்ன நம்ம என்ன நினைச்சிட்டா அடுத்தது வந்து தேர்தல் செலவு நீங்கள் ஏற்றுக்குங்க. நம்ம என்ன தோணுச்சுன்னா, அது செட் ஆகலை, அதனால அங்கே போயிட்டாங்க. ஏவாவேலு சரியான நேரத்தில் ஒரு பாயிண்ட் விட்டேன். ஏவாவேலு சரியா பயன்படுத்தி அவர் தூக்கிட்டு போயிட்டாருன்னு பத்திரிகையில் வருது இல்லையா? ஆனால் இப்போ என்னன்னா, பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனை. எப்படின்னா, அது ஒன்றும் வேலுமணியையும் தாண்டி ஜக்கி வாசுதேவன் தாண்டி எடப்பாடி, நீங்கள் இன்னைக்கு தினமலரில் போட்டிருக்க படத்தை பார்த்தீங்கன்னா, இதை விட மோசமாக எடப்பாடியை வந்து படம் போட முடியாது. அது என்ன படம் போட்டிருக்குன்னா, அவருக்கு பிதுங்கி வருது அங்கங்க இருந்து பணம். பாருங்க, என் பாக்கெட்ல பணம் இல்லைன்னு சொல்றாரு அவரு. அவர் இந்த டைலாக் போட்டிருக்குதுல, என் பாக்கெட்ல இருந்து பணம் வரல, பாருங்க என் பாக்கெட்ல ஒண்ணும் இல்லைங்கிறாரு. அங்கங்க உள்ளங்கையில இருந்து வெளியில இருந்து எல்லா முடிக்குள்ள இருந்து கூட இதை வந்து நீங்க வந்து இப்படி ஒரு கார்ட்டூன் வந்து போடுறாங்க அப்படின்னு சொன்னா, இன்னொன்னு என்னன்னா, ஒருவேளை இப்படி வச்சுக்கோமே, எடப்பாடி ஒரு கேஸே போடுறாரு தினமலர் மேல அப்படின்னா, ஒருவேளை போட்டோ கூட வச்சிருந்தாலும் வச்சிருப்பாங்க இவங்க, சொல்ல முடியாது. ஒரு கையில வந்து ஒரு ஆதாரம் இல்லாம இப்படி போடலாம். அதாவது இந்த கிசு போடுவாங்க, பேர் போடாம திருப்பதி பெயருடைய வந்து மலர் கட்சின்னு போடுவாங்க, தினகரன் வந்து மலரால கட்சின்னு போடுவாங்க. அப்படி வேணா அப்படி போடுவாங்களே ஒழிய, நீங்க வந்து இதுல வந்து அவருடைய படத்தையே போட்டிருக்காங்க, எடப்பாடியாருடைய படத்தையே போட்டு இதை வந்து தேர்தல் காலத்துல தொகுதி பங்கீடு முடிஞ்சு வேட்பாளர் அறிவித்த போது ஏன் இதை இப்படி ஒன்று வெளியிடணும் அப்படின்னு பார்த்தா, அது ஒரு பாஜக ஒரு ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய பத்திரிக்கை. அந்த பத்திரிகையில் இப்படியான ஒரு செய்தி வருதுன்னா, ஒருவேளை பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான பிணக்க வெளிப்படுத்துறாங்களா? அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா வேற பிரச்சனை இருக்கு. ஆனால் மக்கள் பிரச்சனையா தான் பொதுநல நோக்கோட தான் போறாங்களா? அது வேற சில பிரச்சனை இருக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் காலத்துல பிஜேபினா வெறும் பிஜேபி மட்டும் கிடையாது, ஆர்எஸ்எஸ் மட்டும் கிடையாது, இந்த விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங்கள், இப்படி பல இந்து முன்னணின்னு பல அமைப்புகள் இருக்கும் இல்லையா, அவங்களும் சீட்டு கேட்பாங்க. நீங்க இன்றைக்கு பேப்பர்ல இது வந்து சப்ளிமெண்ட், மெயின் பேப்பர்ல ஒரு பெரிய செய்தி இருக்கு. விஸ்வ இந்து பரிஷத்துடைய கூட்டம் நடந்திருக்கு, ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. விஸ்வ இந்து பரிஷத்துடைய மாநில நிர்வாகி யாரு அப்படின்னு சொன்னா ஆர் கோபால்ஜி. அவரு இது நீங்க எதையும் அதையும் முடிச்சு போட்டீங்கன்னா இன்னைக்கு அது டேலி ஆகுது. அப்ப தினமலர் சீட்டு கேட்டிருக்காது, ஆனா விஸ்வ இந்து பரிஷத் சீட்டு கேட்டிருக்கலாம். இல்ல, அந்த தினமலர் வேற, இந்த தினமலர் வேற ஒண்ணு இருக்குல்ல, அது ஒண்ணு. இன்னொன்னு, அண்ணாமலை போட்டியிடாதது தினமலருக்கு பெரிய வருத்தமா இருக்கு. தினமும் செய்தி போடுறாங்க, சரியா, தினமும் செய்தி போடுறாங்க. அப்ப இது உள்ளுக்குள்ள வந்து வேற ஒரு பிளவு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, சூடு இருந்தது வெளிப்படுது இல்ல, அண்ணாமலைக்கு சீட்டு கிடைக்காததுக்கு காரணம் யாருன்னா எடப்பாடியார்னு சொல்றாங்க. ஆமா, அப்ப இது எடப்பாடியாருக்கு எதிரான செய்தியை போடுறாங்க. இப்ப இது வந்து இப்படிதான் நமக்கு இல்ல, எனக்கு வந்த தகவல் படி பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கறதுல எடப்பாடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வேலுமணிக்கு கூட எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து கட்சி தான் கொடுக்கல, முக்கியமாக ஆர்எஸ்எஸ் கூட ஒரு நெருக்கமாக இல்லை, ஆர்எஸ்எஸ் சொல்படி கேட்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பாஜக தான் தோன்றித்தனமாக தன்னிச்சையாக எந்த முடிவுகளையும் அறிவிச்சிட்டு இருக்காரு. அப்படிங்கிறதுனால தான் அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கல. ஒரு தனித்தலைவனாக உருவாகிறது, தனி இண்டிவிஜுவலாக வரக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அவங்களால ஜீரணிக்க முடியல. அதனால் பாஜகவே பார்த்து தான் இந்த தொகுதி மட்டுமே இல்லாமல் பண்ணியிருக்கே ஒழிய
மற்றபடி எடப்பாடியும் தயாராக இருந்திருக்காரு, வேலுமணியும் தயாராக இருந்திருக்கு. இப்போ கூட ஒன்று கெட்டு போல ஒரு தொகுதி கொடுன்னா கொடுத்துருவாரு, அந்த மாதிரி தான் இருக்காரு. நான் வந்து இது இப்படி முடிச்சு போட்டு பார்த்தேன், எடப்பாடியார் மேல தினமலருக்கு என்ன கோபம் இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா இன்னைக்கு நீங்க பொதுவாக பத்திரிகையை வந்து அவங்க உள்நோக்கத்தோட ஒரு செய்தி வெளியிட முடியாது, அது ஒரு பொதுநலன் கருதி வெளியிடலாம். இந்த செய்தியில வந்து முழுக்க முழுக்க பொதுநலன் இருக்குது. இன்னைக்கு தேர்தல் காலத்தில் ஒரு பாஜக கட்சிங்கிறது எப்படிப்பட்ட கட்சி, திமுகங்கிற கட்சி எந்த மாதிரி கட்சி, அதிமுகங்கிறது எந்த மாதிரி கட்சி அப்படிங்கிறத இவங்க வந்து அப்படியே வெளிப்படுத்திடுறாங்க. நீங்க சொல்ற, ஆனா எனக்கு இதுல ஒரு அம்சம் ஒண்ணு இருக்கு இந்த செய்தியில. அந்த அம்சம் வந்து வெறும் எடப்பாடியாருக்கு எதிரானதாக எனக்கு தெரியல, ஒட்டுமொத்த அதிமுகவுக்கே எதிரான செய்தியா இதுல ஒண்ணு இருக்கு. சரி, அது ஜெயலலிதாவுடைய கண்டெய்னருங்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமானது. 2016 பிடிபட்ட கண்டெய்னர் யாருடையதுன்னு நீங்க வந்து யூகத்துல எல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது யூகமா தான். ஆமா, ஆனா இந்த பேப்பர்ல இன்னைக்கு வந்து செய்திப்படி பாத்தீங்கன்னா 2000 எப்படி சொல்லிடுறாங்கன்னா, இந்த பணத்தை ஏன் நான் விநியோகிக்கலைன்னா அதிகாரிகள் எல்லாம் கண்கொத்தி பாம்பா இருக்காங்க. திமுக ஸ்டாலினோட அதிகாரி கண்கொத்தி பாம்பா இருக்காங்க. 2016 ஜெயலலிதாவுடைய கண்டெய்னர் சிக்கின மாதிரி சீக்கிரம் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியிருக்கு. என்ன ஒப்புதல் வாக்குமூலம், அது ஜெயலலிதா கண்டெய்னர் இல்லை, எங்க கண்டெய்னர்னா சொல்லணும். அவர் அன்னைக்கு கட்சியில் இருக்காரு, என்ன அமைச்சராக வேற இருந்தாருன்னா, அப்ப எங்க கண்டெய்னர் பிடிபட்டுதுன்னு அவர் சொல்லணும். ஆனா அது இயல்பாகவே ஜெயலலிதாவோட கண்டெய்னர் தான், அப்படிதான் நம்ம அவங்க தானே பணம் விநியோகம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் அது. அப்ப இது வந்து அதிமுகவையும் சேர்த்து அடிக்கக்கூடிய செய்தியாக இது இருக்கு. வெறுமனே எடப்பாடியாரை மட்டும் குறி வச்சு அடிச்ச மாதிரி இது தெரியல அது. ஏன்னா அந்த விஷயத்தையும் வெளியே லீக் பண்றாங்க அவங்க. இல்லை, இன்னொரு விஷயத்தை நீங்கள் இதில் கவனிங்க. இவ்வளோ ஓப்பனாக வந்து ஒரு தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகம் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு அதிகாரிகளும் போய் எங்கேயோ ஏழைபாளையம் ரோட்டில் போகிறவங்க வழியில் போகிறவங்களெல்லாம் பிடிச்சி 50,000க்கு மேலே இருந்துன்னா கொடுன்னு சொல்லி எல்லாத்தையும் பிடிச்சி பறிமுதல் பண்ணி உட்கார வச்சு இன்றைக்கி வந்து ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க, அது ஜனநாயக துரோகம், இப்படி எல்லா பிரச்சாரத்தை அரசு நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஓட்டுக்கு பணங்கிற விஷயத்தை வெளிப்படுத்தாமல் ஒவ்வொரு பத்திரிகைகளும் வைட்டமின் பா அப்படின்னு சொல்லி முடிச்சுக்குது. டைரெக்டாக சொல்கிறது இல்லை, ஆதாரத்தை காட்ட முடியாதுங்கிறனால. ஆனால் ஸ்வீட் பாக்ஸு அப்படி அதாவது அவங்க பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த இதை பொறுத்தளவு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. அதுதான் அதிர்ச்சியாக இருக்கு. கண்டெய்னரில் 2016 ஜெயலலிதாவுடைய பணம் சிக்கின மாதிரி நம்மளுக்கு சிக்கிருன்னு எடப்பாடியே சொல்கிற மாதிரி சொல்லும்போது பார்த்தா, அப்போது ஓட்டுக்கு பணங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் பொதுவானதாக மாறிடுச்சா, இல்லை இது வந்து தேர்தல் வேலைக்கு மட்டும் கண்டெய்னராக பணம் வந்துச்சா? இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்களான்னு, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சரி எதுக்கு எடப்பாடி கையில் பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, 2024 மக்களவை தேர்தலில் பணத்தை பாஜக தன்னுடைய தலைவர்களுக்கு அனுப்புது. ஆனால் அதை இப்படித்தான் சொல்றாங்க. கடந்த லோக்சபா தேர்தலில் தமிழக பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட பெரும் தொகை கீழ்நிலை தொண்டர்கள் வரை சென்று சேராமல் பெருந்தலைகளிடவே நின்று போனது அப்படின்னு சொல்றாங்க. நின்று போனதெல்லாம் டில்லி பாஜக தலைமைக்கு நன்றாக தெரியும். இதனால் இம்முறைக்கான தேர்தல் செலவுகளை செய்ய வேண்டிய பொறுப்பை அதிமுகவிடம் ஒப்படைக்க வேண்டியதானது. எனவே தேர்தல் நிதி விவகாரத்தில் அதிமுகவை நம்புவதை தவிர பாஜகவுக்கு வேறு வழி இல்லை. நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. எஸ்வி சேகர்னு நினைக்கிறேன், அவர் பாஜகவில் இருக்கார். எஸ்வி சேகர், ஆமா, நடிகர் எஸ்வி சேகர். அவர் ஒரு குற்றச்சாட்டு சொன்னார், தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட நிதியை செலவழிக்காம எச் ராஜா வீடு கட்டிக்கிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு முன்னாடி, அப்படின்னு அவர் குற்றச்சாட்டை வச்சாரு. அது ஒண்ணு. இப்ப அண்ணாமலை பண்ண வாங்கிட்டாரு. அதை விட முக்கியம், அந்த தேர்தலில் வந்து நான் யாருக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு ஒரு சூழலை எடுத்துட்டு அவர் பண்ணாரு. ஆனா நீலகிரி தொகுதியில அந்த பட்டுவாடா நடந்துட்டு இருந்த முருகனுடைய இதுல அங்க நடக்குது, இங்க நடக்கலன்னு பாஜக தொண்டர்கள் வெதும்புனதெல்லாம் நம்ம பார்த்தோம். இல்ல, அப்ப வந்த பணம் விளையாடி இருக்கு, கீழே போல ஒருவேளை பண்ணைக்கு போயிருக்கலாம். அப்படிதான் நம்ம வந்து அதை இப்போ அதனாலதான் அவருக்கு இந்த தடவை சீட்டை தொங்கல்ல விட்டாங்கன்னு கூட நம்ம இப்பதான் யூகிக்க வேண்டியது. அதாவது எங்களையே ஏமாத்திட்டேன். ஆமா, அவ்வளவுதான். நீ வந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கான்னு நிம்ம நேர்மையா அப்படிலாம் இல்லை, நீ சுருட்டிட்ட. அது கீழே கொடுத்துருக்கணும். ஒண்ணு கட்சி தலைமைக்கு தேர்தல் நிதி வரணும்,
கட்சி தலைமை தேர்தல் நிதி கொடுக்கறத என்ன செலவுக்குன்னு கொடுக்குதோ அதை பயன்படுத்தணும். ஏன்னா கட்சி நீ நேர்மையாயிருன்னு சொல்லலை. நீங்க உதாரணத்துக்கு நயினார் நாகேந்திரனை இப்போ சில பேர் கிண்டலா 4 கோடி நாகேந்திரங்கிறாங்க சொல்றாங்க. அந்த 4 கோடி சிக்கினதுக்கு அமலாக்கத்துறை இப்போ வரைக்கும் வழக்கு போடல. இப்போ கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க, அவர் மேலே வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி. அது வேற. ஆனால் கட்சி அப்படிலாம் இன்னொன்று இடையூறு, அந்த 4 கோடியை அண்டர் கிரவுண்ட் வேலை செஞ்சு பிடிக்க வச்சது அண்ணாமலைன்னு ஒரு குற்றச்சாட்டு அப்பவே கிடக்கு. இல்லை அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ சொன்னீங்கல்ல, அண்ணாமலைக்கு பிஜேபியே சீட்டு கொடுக்கல, இதெல்லாம் கூட காரணமாக இருக்கலாம். பல காரணங்கள்ல இது ஒன்று நிச்சயமா முக்கியமான காரணமாக இருக்க முடியும். அவரே பாவம் இப்போ தொகுதி மாறுறாரு. யார்? நயினார். அதுக்கு வானதி கூட தொகுதி மாறுறாங்க. இல்லை, வானதி தொகுதி மாறுறதுக்கும் நயினார் தொகுதி மாறுறதுக்கும் ஒரு ரொம்ப என்ன சொல்றது வித்தியாசம் இருக்கு. ஆமா, மாபெரும் வித்தியாசம். வானதி தொகுதி மாறுறதுக்கு தோத்துருவோங்கிற பயம் இருக்கலாம். இல்லை, அது பயம்னு உளவுத்துறையே சொல்லிடுச்சு, நீங்க என்ன தோத்துருவேன்னு. அதனாலதான் வடக்குக்கு போறாங்க. அம்மன் அர்ஜுனா இதுக்குள்ள மாட்டிட்டார். செந்தில் பாலாஜி வர போறாராமா. அடுத்தது அதுக்குள்ள போவோம். அப்புறம் நயினார் நாகேந்திரன் அவர் மாறினதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தேர்தலில் ஜெயிச்சு அடுத்த தேர்தலில் தோத்துருவாராம். ஓ, சென்டிமெண்டா. அடுத்த தேர்தலில் ஜெயிக்கிறாரு, அடுத்த தேர்தலில் தோத்துருவாரு. ஓ, 5வது தடவை ஜெயிச்சிருக்காரு, இந்த தடவை தோத்துருவாராம். அங்கேயே நின்னா, அதே இடத்துல நின்னா. ஆனால் தொகுதி மாறுறாரு. ஓஹோ, சொல்லி இந்த மாதிரியான நம்பிக்கைகள் அவங்களுக்கு இருக்கு. அதனால அவர் தொகுதி மாறி இங்கே வர்றாரு. சொல்லப்போனால் அவருக்கு நல்ல பேஸ் திருநெல்வேலி. அவருக்கு இதெல்லாம் தாண்டி என்ன சொல்கிறது, கட்சி அவர் பிஜேபியாக இருக்கட்டும், அதிமுக அவர்கள் எதுவாக இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு அங்கே இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதாவது 2 தவணையாக 3 தவணையாக தலைமையில் டெல்லி தலைமையிலிருந்து ஒரு பெரிய அமௌண்ட் இங்கே வந்துருச்சு எடப்பாடிக்கு வந்த பிறகு அதை செலவு பண்ணாமல் இருக்காரு. எடுத்து வெளியே செலவு பண்ணால் ஸ்டாலின் திமுகவுடைய அதிகாரிகள் கண்கொத்திப்பாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பிடிச்சிக்குவாங்க. அதனால் நான் எப்போ எடுத்துக்கணுமோ அதை அப்போ எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மேலே டெல்லிக்கு அஷ்யூரன்ஸ் கொடுத்துருக்கிறதா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, எடப்பாடி பழனிசாமி இப்போ இருக்கக்கூடிய வேட்பாளர்களை போட்டு நெருக்கி அடித்து 15 சி கொடு, 15 சி கொடுன்னு கேட்குறதாவும் ஒரு விஷயத்த வெளிப்படுத்துகிறார். 15 சி இருந்தால் தான் அவனுக்கு சீட்டுங்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவில் நேற்று கூட ஒரு விஐபி கூட பேசும்போது, மேட்டுப்பாளையம் தொகுதியில் இருக்கக்கூடிய செல்வராஜுக்கு சீட்டு இல்லாமல் ஓகே செல்வராஜுக்கு சீட்டு கொடுத்ததுக்கு பின்னாடி முன்னத்த நாள் எடப்பாடி 1 மணி நேரம் செல்வராஜ் கூட, ஏகே செல்வராஜ் கூட தனி அறையில் பேசிகிட்டு இருந்ததாகவும், வெளியில் அவர் வந்த பிறகு வெளியில் உட்காண்டிருந்த பொள்ளாச்சி ஜெயராம் மாதிரியான ஆட்கள் எல்லாம் கேட்கும்போது, என்னப்பா பேசுனீங்கன்னா ஒன்றுமே பேசலிட்டு போனாராம். ஒன்றுமே பேசலாமையே 1 மணி நேரம் உட்காந்துருந்தாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்திருக்கு. விவாதங்கிறத விட இந்த பணம் இவ்வளோ கொடுத்தா தான் நம்ம கட்சியில் போட்டி போட முடியுங்கிறத சொன்னதாகவும், அதிலிருந்து அவர் ஜகா வாங்கினதுக்கப்புறம் ஓகே சின்ராஜுக்கு இந்த சீட்டு. சரி, ஓகே சின்ராஜுக்கு இந்த அமௌண்ட் எப்படி வரும்னா, அது இயல்பாகவே நம்ம கொங்கு மண்டல தளபதி வேலுமணியே கொடுத்துருவார். ஏன்னா அவர் சொல் பேச்சை கேட்கக்கூடிய ஓகே சின்ராஜ் ஓகே அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை சில அதிமுககாரன் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகலேயே இல்லை, ஏகே செல்வராஜ் கோபி செட்டிபாளையத்துக்கு பொறுப்பாக போட்டாங்க, கோபி செட்டிபாளையத்தில் செங்கோட்டையினை தோக்கடிச்சே தீரணும், அந்த அசைன்மெண்ட்டை அவர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பதிலாக தான் ஓகே செல்வராஜ் அங்கே நிறுத்தியிருக்காங்க மேட்டுப்பாளையத்தில். இதன் மூலமாக ஏகே செல்வராஜுக்கு என்னென்னா, அடுத்தது ஒரு மேலவை சீட்டு காலியாகுதுல்ல, அதில் உன்னை மேலவை எம்பி ஆக்குறேன்னு சொல்லிட்டாங்க, அஷ்யூரன்ஸ் கொடுத்துறாங்க. இந்த பேச்சுவார்த்தை தான் அந்த அறைக்குள்ள நடந்ததான் சொல்கிறாங்க. எது உண்மையாக தெரியாது. ஆனால் இந்த 15 சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பத்திரிகை செய்தி வர்றது ஏறத்தாழ ஊர்ஜிதமாகிற மாதிரி இருக்க. இல்லை, இப்போ நீங்கள் நம்ம இந்த தினமலர் செய்தி என்ன சொல்லுதுன்னா, பாஜக ஒரு பெரிய அளவில் அமௌண்ட்டை 3 தவணையில் கொடுத்துருக்கு, அது கீழே விநியோகம் ஆகலை. பெரிய தவணையில் பெரிய கொடுத்துருக்கு, 3 தவணையாக அது கண்டெய்னர் ரொம்ப முக்கியம். என்ன இப்படி வந்திருக்கு, அது கீழே விநியோகம் ஆகலை. ரைட்டு, வேட்பாளர்கிட்ட 15 சி இருக்கான்னு கேட்குறாரு ஒரு பக்கம். சரி, இவங்கெல்லாம் சம்பாதிச்ச பணம் எங்க தெரியல. இவங்க அப்படி ஒன்றும் ரொம்ப நேர்மையா ஆட்சி நடத்தினவங்கலாம் இவங்க கிடையாது. இல்லை, நேர்மையான ஆட்சிங்கிறத நீங்க சுத்தமாக உடைச்சு எடுத்துருங்க. ஏன்னு கேட்டா இன்னைக்கு எல்லாமே அம்பலப்பட்டுருச்சு. ஊழல் இல்லாத கட்சி இல்லை, கரப்ஷன் இல்லாத இல்லை. நீங்க சிபிஎம்மோ சிபிஐயோ இல்லை நாங்கள் வாங்கலை அப்படின்னா கூட அது ஒரு பெரிய சர்ச்சை ஓடிட்டு இருக்குது. ஒரு பக்கம் இருந்துக்கிட்டா கூட எங்கேயோ திமுக ஆஃபீஸ்லேயோ அதிமுக ஆஃபீஸ்லேயோ வச்சு கொடுத்துட்டு ஓட்டு கூட்டணி கட்சிக்கு போடுறதுங்கிறது கூட நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. அப்படின்னா இங்கே சுத்தம் சுயம் பிரகாசமான
கட்சிகளே இல்லை, எல்லாமே ஓட்டுக்கு நோட்டு அப்படிங்கிற அடிப்படைக்குள்ள வந்த மாதிரி தெரியுது. இப்ப சீமானும் விஜயும் தான் விதிவிலக்கா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியுது. அப்படி சொல்ல முடியாது, இந்த செய்தியை பொறுத்தலாம் அப்படி இல்லை, அது கரெக்ட். ஆனா நீங்க சொன்ன சிறு கட்சிகள் வந்து அதை நீங்க கண்டுக்காம இருந்தது விதிவிலக்கா இருக்கலாம். நீங்க சிபிஐ சிபிஎம் அவங்களாம் நேர்மையா நடந்தாலும் இன்னைக்கு ஆளுக்கு மிஞ்சி போனா ஆளுக்கு 5 சீட்ல நிக்கிறாங்கிறது நம்ம அது வேற. ஏதோ சட்டசபையில குரல் ஒலிக்கணும். ஆமா, அவ்வளவுதான். அதாவது 234ல மிஞ்சி போனா ஒரு 5 எம்எல்ஏ 6 எம்எல்ஏ நேர்மையா இருக்கலாம். நீங்க அந்த சட்டமன்ற கூட்டம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி ஹாஸ்டலுக்கு போகும்போது, கடைசி நாள் ஹாஸ்டலுக்கு போகும்போது 2 எம்எல்ஏ தான் சட்டமன்ற பஸ்ல உட்காந்து போறாங்க, பேருந்துல. அது வந்து சிபிஎம் எம்எல்ஏ தான். அதுல ஒரு தடவை வந்து நம்ம கோவை நம்ம அம்மன் அர்ஜுன் கூட வந்தாரு, சிங்கிளா ஒரே ஒரு எம்எல்ஏ வந்தது கூட படம் போட்டிருந்தாங்க. ஏன்னா மற்றவங்க எல்லாருமே கார் வச்சிருக்காங்க. இல்ல பஸ்ல போறதுக்காக ஏழைன்னு நம்ம சொல்ல முடியாது. அது இல்ல, இவங்க 2 பேர்ட்டையும் சொந்தமா கார் கிடையாது. நீங்க மற்றவங்க எல்லாத்தையுமே சொந்தமா காரோ இல்ல ஏதோ ஒண்ணு 2 வச்சிருப்பாங்க, எம்எல்ஏ மட்டும்தான் பஸ் இருந்திருப்பாங்க. இல்ல அது வந்து இப்போ அது விதிவிலக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்ற ஆங்கிள் இப்ப திமுக அவர்கள் அதிமுக அவர்கள் ரெண்டுமே வந்து ஊழல் இல்லாத ஆட்சியை தரப்போறது இல்லை. அதை நான் வந்து ஏத்துக்கிறேன் நான். என்ன ஆனா இந்த இவ்வளவு நாள் இப்ப நீங்க உதாரணத்துக்கு இப்ப செந்தில் பாலாஜியே இருக்காரு. செந்தில் பாலாஜி மேல குற்றச்சாட்டு வச்சது திமுக. இன்னைக்கு அவரு முதல்ல இன்னைக்கு அவர் திமுக இருக்காரு. இப்படி இல்ல, செந்தில் பாலாஜி வந்து அண்ணா திமுக இருக்கும்போது அந்த ஊழல் அதான் இப்ப திமுக இருக்கா இல்ல. அதனால அந்த இது வரைக்கும் சிறைக்கு போறது, ஜாமீன்ல வர்றது, அப்பீல்ல வர்றது எல்லாமே அதிமுக ஆட்சியில் நடந்த குற்றத்துக்காக. ஆமா, அதனால நம்ம அதுக்குள்ள வந்து இந்த இடத்துல சில இடம் நீங்க இந்த ஊழல் சார்ந்த புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அரசு அலுவலகங்களுக்கு போகக்கூடிய பொதுமக்கள் அவங்கள்ட்ட கருத்து கணிப்பு கேட்டிருக்காங்க. நீங்க அரசு அலுவலகத்துக்கு போறீங்கல்ல, லஞ்சம் கொடுக்காம உங்களால வேலையை வாங்க முடியுதான்னு கேட்டதுக்கு 63% எங்களால வாங்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க ஏதாவது கொடுத்து தான் வாங்க முடியும், எங்க வேலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா 37% வேலை நடந்திருக்கு. அது ஒரு பெரிய விஷயம். ஆனா என்னன்னா, இதை விட மோசமான மாநிலங்கள்லாம் பல மாநிலங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம கேரளா மட்டும்தான் விதிவிலக்கா வெறும் 10% தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஏதாவது கொடுத்தாதான் அங்கே வேலை நடக்கும். 90% கொடுக்க வேண்டாம். இது வேற குறைந்த கரப்ஷன் இங்க இருக்கு. அவ்வளவுதான். நீங்க இந்த தீய சக்தி தூய சக்தி எல்லாம் மாதிரி தீய சக்தி குறைந்த தீய சக்தி ஆமா, இப்படி வந்து நம்ம வந்து அதுல எடுத்துக்க வேண்டியதுதான் நமக்கு. அப்போ தமிழ்நாட்டுல இந்த கரப்ஷனை என்ன ஒழிக்கவே முடியாது. இப்போ இந்த செய்தியோட அடிப்படையில பார்த்தா அப்பட்டமா வெளிப்படுறது டெல்லி பாஜக ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் கரப்ஷன் தாங்கிறத வெளிப்படுத்திடுறாங்க. இல்ல, நீங்க வந்து இந்த பணம் செலவு பண்றதுன்னு இருக்கு பாத்தீங்களா. இப்போ நீங்கள் வந்து அதை கணக்கு காட்டி செலவு பண்ண போறீங்களா, கணக்கு காட்டாமல் செலவு பண்ண போறீங்களா? கணக்கு காட்டி செலவு பண்ணுறதுங்கிறது வந்து எப்படின்னா, இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சுங்கிற கேள்வி வரும். இப்போ நீங்கள் இந்த போன 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து சிபிஐ சிபிஎம் விசிகா தான் அந்த 25 கோடி ரூபாங்கிற கணக்கு பிரச்சனை வந்தது. அது கணக்கில் வந்தது. அப்போ கேள்வி என்ன வரும், இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, திமுகவுடைய தேர்தல் நிதி. திமுக மற்றும் கூட்டணி நட்சத்திர பேச்சாளர்கள்லாம் வருவாங்க போவாங்க, அவங்க செலவு பண்ணுறதுக்காக இந்த வேட்பாளர் மூலமாக அவங்களுக்கு கொடுத்துன்னு சொல்றாங்க. இப்ப கணக்கு காட்டாம வர்ற பணம் இருக்கு பாருங்க, அதே என்ன அதுதான். ஏன்னா அது இது கணக்கு காட்டாத பணம். ஆமா, நீங்க எவ்வளவு கணக்கு காட்டாத பணத்தை வந்து சூசகமா மறைமுகமா பழனி ஆண்டவர் பெயருடைய அப்படி சொல்லலையே, அதான பிரச்சனை. அதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இவங்களுக்கு அந்த விஷயம் நல்லா தெரியும். கொடுக்கப்பட்ட விஷயம் தினமலருக்கு ஆதாரபூர்வமா அவங்க கையில் இருக்குது, இருந்தங்காட்டி தான் இப்படி ஒரு செய்தி கொடுத்துருக்கோம். அப்போ நீங்க அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது ஒன்றும் எனக்கு என்னமோ இந்த செய்தியை நம்ம வந்து உண்மையா பொய்யாலும் இல்ல இந்த செய்தியை நம்ம குறையே சொல்லல. இந்த செய்தியை வந்து அம்பலப்படுத்தின தினமலருக்கு உண்மையிலேயே நன்றி சொல்றோம். இல்ல அதான் இதை வந்து நீங்க கேள்விக்கு உட்படுத்த முடியாது. இந்த செய்தி உண்மை, அதுல ஒண்ணும் இல்லை. ஆனா என்னன்னா, பாஜகவை பற்றி ஒரு உண்மை செய்தியை அதுவும் தேர்தல் நேரத்துல அப்படின்னா தேர்தல் சூடு பிடிச்சு நெக் நிக்கிற அப்படின்னா இப்ப நடந்துட்டு இருக்க ப்ராசஸ்ல இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதங்கம் இருக்கணும், கோபம் இருக்கணும், ஆத்திரம் இருக்கணும், ஏதோ ஒண்ணு இருக்கணும். இல்ல வெறும் பத்திரிகைங்கிறதுனால மட்டும் இதை பண்ண முடியாது. ஏன் நீங்க இப்படி பார்க்கலாமே, மக்களுக்கான கோபத்தை ஒரு பத்திரிகை வெளிப்படுது, அந்த மக்களுடைய கோபத்தை தான் தினமலரும் வெளிப்படுது நம்ம சொல்லலாம். இல்ல யாரெல்லாம் டேமேஜ் ஆகுறாங்கன்னா, பிஜேபி டேமேஜ் ஆகுது,
எடப்பாடி டேமேஜ் ஆகுது. ஆமா, நாங்க வந்து பொதுநல நோக்கில் தான் இதை வெளியிடுற மக்களுக்கான பத்திரிக்கை தானே. ஜெயலலிதா டேமேஜ் ஆகுறாங்க, அதிமுகவே டேமேஜ் ஆகுது. ஸோ அந்த கூட்டணிக்கு நீங்க யார் தலைமைனாலும் வச்சுக்கோங்க. திமுக பாஜகவும் டேமேஜ் ஆகுது. அதான் சொல்றேன், திமுக சொல்ற மாதிரி வச்சுக்கோமே, அதிமுக தலைமை கிடையாது, பாஜக தான் தலைமைன்னு சொன்னா பாஜகவும் டேமேஜ் ஆகுது. இல்லை அதிமுக தான் தலைமைன்னு எடப்பாடி சொன்னா அது அதிமுக இல்லை டேமேஜ் ஆகுது மொத்தமாவே. இதுல தேமுதிக கூட்டிட்டு வந்து திமுகவும் டேமேஜ் ஆகுது. இல்லை தேமுதிக டேமேஜ் ஆகுது. தேமுதிக இவங்களுடைய என்ன அதுல என்ன எங்க இருந்து இவங்க அடிக்கிறாங்க, இது யாரு அடிக்கணும்னு விரும்புறாங்கிறத நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடம் தான் இது. ஆனா அந்த இடத்துல என்ன நோக்கத்துக்கானது இது அப்படின்னா பொதுநல நோக்குன்னு நம்ம மேலோட்டமா கீழே கூட சொல்லிடலாம். ஆனா வேற ஒரு நோக்கம் இருக்குதுன்னு யோசிக்க வேண்டியதா இருக்கா? அது நமக்கு தெரிய வரலாம், தெரியாம கூட போகலாம். இப்போ தினமலர் வந்து சொன்னதுனால தான் 3 தவணையில் பெரிய அளவில் பணம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வெளியிலேருந்து வந்திருக்கு. இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்த பணம் தமிழ்நாட்டுக்குள்ளே வரல, வெளியிலிருந்து வந்திருக்குங்கிறது அது வந்து தெளிவாக அந்த செய்தி. ஒருவேளை 10,000 பீகாரில் ஏதோ போட்ட மாதிரி தனிப்பட்ட முறையில் இங்கே போடுவாங்களோ? இல்லை, அது அரசு பணம், இது அந்த ஓட்டு பணம், கட்சி பணம். ஒருவேளை அப்படி இருக்கலாம் பணம். இல்லை, ஆனால் இந்த ஒரு 15-20 நாட்களுக்கு முன்னால் நமக்கு வந்த செய்தி, அதாவது அதிகாரப்பூர்வமற்ற செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் கண்டெய்னர் வந்துச்சு அப்படின்னு. ஓஹோ, ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க 2016 கண்டெய்னர் இப்போ வந்துச்சு சொன்னாங்க. நமக்கு என்னன்னா டெய்லி இந்த மாதிரி யாரும் ஏதோ சொல்லிட்டு போவாங்க, நம்மளும் அதை அவ்வளோதான் காதில் வாங்கிட்டோம், இதை யார்ட்டையும் நம்ம பகிர்ந்துக்கல. ஆனால் இன்னைக்கு தெரியுது, யூடியூபோ ஒரு சமூக வலைத்தளங்களோ பகிர்ந்திருந்தா கூட இதுல வந்து நம்பகத்தன்மை ஒரு ரொம்ப காலத்து ஒரு 75 ஆண்டு காலம் நடத்தக்கூடிய ஒரு பத்திரிகையில் செய்தி. ஒரு காலத்துல முடிவெட்டக்கூடிய சலூனும் டீ கடையும் தான் கருத்துக்களை உருவாக்கக்கூடிய இடமா இருந்து, இன்னைக்கு பேப்பர் கடைகள் தான் அப்படி இருக்கு. பேப்பர் வாங்குறவங்க ஒரு செய்தியை சொல்லிட்டு நகர்ந்து போறாங்க. அப்படி இன்னைக்கு இருக்கிற அப்படி ஒருத்தர் சொல்லிட்டு போன செய்தி எது எப்படியோ ஒரு நல்ல செய்தியை மக்களுக்கான செய்தி, அது எந்த நோக்கம் உண்மையிலே தினமலருக்கான செய்தியை தினமலருக்கு வாழ்த்துக்கள். தினமலருக்கு உண்மையில வாழ்த்து. இது மாதிரியான செய்திகளை நிறைய வெளியிடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அடுத்த ஒரு செய்தியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.